Welcome to our channel. யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா பிந்தி மசாலா வந்து வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ங்க. இத சப்பாத்தி, தோசை, பூரி, ஜீரா ரைஸ், plain ரைஸ் எதுக்குனாலும் நீங்க சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு panல ஆயில் ஊத்திக்கலாம். நான் வந்து வெண்டைக்காவை இந்த மாதிரி நீல வாக்குல வந்து வெட்டி வச்சிருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் வந்து தண்ணி போற மாதிரி உணர விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த வெண்டைக்காவை ஃபர்ஸ்ட் லேசா வதக்கிக்கலாம். இதுல வந்து ஒரு பிசு தன்மை வரும். இப்படி நம்ம வதக்கணும் அப்படின்னா அந்த பிசு தன்மை வந்து கொஞ்சம் லேசா போயிடும். இப்போ வெண்டைக்கால அந்த குழகுழப்பு தன்மை வந்து போயிடுச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை. இந்த வாசனை பொருட்கள்ல இருந்து வாசனை வரவும் இஞ்சி பூண்டு ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். நீங்க இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருந்தேன். இது கூடயே வந்து 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி நடுவில் வந்து கீறி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை தக்காளியை வந்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கு தகுந்தாப்புல சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் வந்து தயிரை நல்லா தண்ணியில வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது சிம்ல வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் வந்து லேசா வெளியே கக்கி வருங்க. இதுவே கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கடைசியா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இதை மூடி வச்சிருங்க. நீங்க கொத்தமல்லி இலைக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி இருந்தா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிந்தி மசாலா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.